நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் மனோ சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல, அதுவும் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ராதா மேடமோட நம்ம மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்க ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, பியூட்டிஃபுல் மியூசிக் லவர். ஸோ இசை கலைஞனாக நான் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. வாட் எ பியூட்டிஃபுல் ஃபிலிம். அது மட்டும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவரோட பாட்டில் அவரோட சேர்ந்து ஜோடியாக நடிச்சிருக்கோம், விச் இஸ் பிளஸ்ட். நடிச்சிருக்கீங்க, ப்ளஸ் அவருடைய பாடல்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அவர் கூட நடிக்கும்போது மனசார நீங்கள் சந்தோஷமாக, ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னமோ பெரிய பிளஸ்ஸிங்காக தோணும். 100%. அப்போ தான் ரியலான ஒரு ஃபேன் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நம்மக்கிட்ட எல்லாரும், ஐயோ உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கட்டுமா நல்லா கேட்பாங்க. ஆமாம். பட் அவரை நான் பார்த்துட்டே இருப்பேன். நமக்கு பிடிச்ச நம்ம பிடிச்ச ஒரு ஃபேன். இப்போ ஒரு எம்ஜிஆர் ஃபேன், சிவாஜி சார், அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். நான் தெலுங்குல போனாலும் அவரோட சாங்ஸ் தான், கன்னடா போனாலும், எந்த லாங்குவேஜில் போனாலும். எவ்வளோ ஜேர்னி, எவ்வளோ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஸோ அந்த ஒரு பாசத்தில் உங்களுக்கு இருக்கிற மியூசிக்காலிட்டி, ஒவ்வொரு சாங்கு நீங்கள் ரசிக்கும்போது, இன்றைக்கி அந்த சூப்பர் சிங்கர் பசங்க, அந்த குழந்தைங்களில் ஒரு குழந்தையாக நீங்கள் மாறி, அவங்களுக்கு கூட உங்களை அவங்க ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்கும்போது உங்கள் கண்ணில் அந்த நமக்கு அறியாமலே ஒரு அந்த ஆனந்த கண்ணீரன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி எஸ்பிபி சார் ஏதோ ஒரு மியூசிக் ஷோவில் அவங்க பாடி முடிச்சோன்னே அழுதாங்க. அவரே அழுதுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும், நம்ம ஒரு ஆனந்த கண்ணீரை விட இன்னும் நான் போய் உனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். நிஜம்தான், நமக்கு எப்பவுமே சந்தோஷம் ஜாஸ்தி ஆகும்போது இங்கே கனெக்ட் ஆச்சுன்னா அது நிற்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. இன்றைக்கி நாங்கள் சூப்பர் சிங்கர் செமிஃபைனல்ஸு, டிக்கெட் டு ஃபினாலே, இதில் சித்ரா அவர்கள் இன்றைக்கி அவசரமாக அவங்களுக்கு வேறு ஒர்க்கு போனதில் அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு ப்ளெஸ் பண்ணுறதுக்கு ராதா அவர்கள் இங்கே ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் உங்கள் மனோ சேனலில் இந்த மாதிரி எல்லா நண்பர்களுக்கு என்னால் தெரிஞ்ச இசை நான் சொல்லி கொடுக்குறேன். கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்து வரவங்க இருப்பாங்க. நிறைய பேர் ஓரளவுக்கு பாட ஆசை இருக்கும். நான் ஒரு ஃபீமேல் வருஷம் பொம்பளைங்க சொல்றேன். ஆனா கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி குழந்தைங்க லைஃப்னு சொல்லி நம்ம அந்த பாடலே மறந்துடுறோம். பட் அவங்க வாய்ஸ் இருக்கும், அவங்க ரசிப்பாங்க. ஸோ அப்போ நீங்க சொல்லி கொடுக்குற அந்த அந்த டிப்ஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் நிறைய அப்போது கிளாஸஸ் எடுத்து நிறைய பேர் சொல்கிறது உண்டு. நான் என்னென்னா, ஏன் நம்ம சேனல் மோஸ்ட்லி மியூசிக் லவர்ஸ் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ஸ் சம்மந்தப்பட்ட சில டெக்னாலஜி எல்லாமே பெரிய விஷயம், ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஒரு சந்தோஷம் வந்தாலும், ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க பாட தெரியலன்னா பாத்ரூம் சிங்கர்மாங்க. எனக்கு எப்படின்னா, சமைக்கும் போது பெரிய சமையல் பண்ண மாட்டேன், பட் எனக்கு சமைக்கும் போது மியூசிக் இருக்கணும். நம்ம ஹம் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்று தனியாக இருக்கும்போது நம்ம மூடு எந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஓடிட்டு இருக்கும். எத்தனை லாங்குவேஜ். அப்புறம் ரொம்ப பாசம் ஜாஸ்தியாக இமோஷனல் ஆகும் பாருங்க, அது குழந்தைங்க பாசம். அந்த டைமில் ஒரு அது இருக்கு. இன்னொன்று ட்ராவல் பண்ணும்போது, இப்போல்லாம் என்னோட ஆசையே என்னோட பக்கெட் லிஸ்ட்டே உள்ளே ஐ வாண்ட் டு see the worldங்கிறது தான். ஸோ அதனால நான் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது, எக்ஸ்பெஷலி எந்த ஊர் ஃபாரின் போனாலும் நம்ம தமிழ் பாட்டு தான் நம்ம மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடுறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சில விஷயங்கள் டிப்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். எனக்கு இன்றைக்கி உங்கள் மனோவில் நீங்கள் இது சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்த டைமுக்கு ஒரு 1 year முன்னாடி நான் எம்எஸ்வி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன், 80s. இந்த பியூட்டிஃபுல் ஜேர்னியில் உங்களுடைய ட்ராவல் நான் கூடவே பார்த்துட்டே வந்தேன். அதே மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் பெருமையாக சொல்லுவேன். மெல்ல திறந்தது கதவு மூவியில் எம்எஸ்வி சாரும் இளையராஜா சாரும் சேர்ந்து மியூசிக் பண்ணாங்க. அது அப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோங்கிறது தெரியாது. இப்போ ரீசெண்டாக ஒரு மலையாள சேனல்ல ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஜீனியஸ் ஆன எம்எஸ்வியும் அப்புறம் இளையராஜா சாரை சேர்ந்து மலையாளத்தில் மெல்ல திறந்தது கதவுங்கிற பாட்டு,
அதில் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணது வெண்ணிலா. அந்த சாங் நான் பண்ணல, அது ஒன்று தான் எனக்கு வருது. எனக்கு சில விஷயத்தில் நிஜமாவே பொறாம வரும், அதில் இது ஒரு பொறாம. கண்டிப்பா கண்டிப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போதான் ஆஹா இந்த அளவுக்கு நான் திங்க் பண்ணலையே அப்படி. ஏன்னா நான் கேரளாவுக்கு போனால் அம்பிகாக்கா தங்கச்சிங்கிறது தெரியும். அஃப்கோர்ஸ் இப்போ கொஞ்சம் டிவி எல்லாம் வந்ததுனால நான் எல்லாரும் ட்ரஸ்ட் மீ மலையாளிஸுக்கு இல்லை குழலூதும் இதுதான் சொல்லுவாங்க. குழலூதும் கண்ணனுக்கு அப்படிம்பாங்க. சின்ன குழந்தைங்க கூட பாடுவாங்களா, அவங்கள ராகச்சேச்சி முன்னாடி பாடு குழலூதும் பாடு அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு சனம் ஐயப்பா. ஸோ அதனால அந்த சாங்ஸ் தான் எங்களையும் வாழ வைக்குது. சாங்ஸ் நீங்க எல்லாம் எவ்வளவு பிளஸ்டுன்னா உங்களால நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நிஜமா சொல்ல நீங்க எல்லாம் பாடின அந்த பாட்டு, ஏன்னா ஒரு அதை கேட்டு 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 இப்போ எவ்வளோ ஜெனரேஷனுக்கு அப்புறம் நம்ம தூண்டு பொண்ணு கூட உட்காந்து பாடுதுன்னா அது வந்து நீங்க அவங்க குழந்தையோட குழந்தையா மாறி நீங்க அங்க நின்று. இல்லை இல்லை எனக்கு ஐயோ அது பெரிய விஷயம். அதனால நான் அதான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ இத்தினோண்டு தான் இருக்கு, ஆனால் உங்களுக்கு தெரியுதுன்னு நான் அப்போ நினைப்பேன். எனக்கு தெரியுதுன்னா அந்த மியூசிக் ஃபர்ஸ்ட். அது அஃப்கோர்ஸ் மூவி கூட பெரிய இதாக இருந்தால் கூட மியூசிக்குங்கிறது அப்படி. அந்த மாதிரி ஒரு மியூசிக் லவருக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் கண்டிப்பாக. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஜஸ்ட் ஒரு பல்லவி சரணம் இதுல உங்களை ஹம்மிங் நான் பாட வைக்கணும்னு ஆசை. அதை விட அவங்க பாடுறவங்க ஓடிடுவாங்க. இல்லை இல்லை ஜஸ்ட் சிம்பிள் ஹம்மிங். அது விரைவில் நான் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். சரி, விரும்பி அது நீங்கள் நான் பிடிச்சா நீங்கள் பண்ணுங்க. சரி சரி. எனக்கு பாடுறதுக்கு ஒரு ஆசை இருக்குது. வர எந்த பாட்டுன்னா நான் தான் பண்ணேன், கம்போஸ் பண்ணீங்க. இல்லை இல்லை அது நடித்தது நெஞ்சமெல்லாம் நீயேன்னு சொல்லி ஒரு மூவியில். அது வந்து நான் ஒரு சிங்கர் மாதிரி கேரக்டரு. அதில் வந்து ஒரு சாங் இருக்குது சங்கர் கணேஷ் சார், நான் வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி. அது என்ன நிறைய ஒரு ஆள்கிட்ட போய் வேற சொல்லிட்டு அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க தானே பாடினீங்க கொள்ள யாருமே இல்ல ஆமா அப்படின்ட்டு ரொம்ப அழகா பாடினீங்க அப்படின்னு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து டிவி எல்லாம் இல்ல. கரெக்ட். அவங்க எங்க போய் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அப்புறம் என்ன ஏன் சொன்னேன்னா எனக்கு அந்த அளவுக்கு மியூசிக், அந்த அளவுக்கு அந்த மியூசிக் தான் அப்படி என்ன. என் அம்பிகாக்கா நல்லா பாடுவாங்க, நான் கேட்டேன். அப்புறம் வந்து எங்க அப்பா நல்லா பாடுவாரு. என்னோட சின்ன தம்பி சுரேஷ் அவன் ட்ரைனிங் போனான். ஸோ அதுல கொஞ்சம் சொதப்பலா பாடுறது நான் மட்டும்தான். பட் நீங்க வந்து ஹீரோயினா அங்க போய் நிக்க வச்சிட்டீங்க. கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கு வரும்போது பாக்குறேன். என்னோட குரலை நீங்க பாட வைக்கிறீங்கன்னா நீங்க அப்புறம் எங்கேயும் போயிடுவீங்க. கண்டிப்பா உங்கள் மனோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சொல்லவே தேவையில்லை. எல்லாருமே எல்லா விஷயமும் அவங்களோட நல்ல நல்ல விஷயங்கள் பகிர்ந்துப்பாங்க. ஸோ மியூசிக் லவர்ஸ் நீங்கள், ஸோ கண்டிப்பாக அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவரோட டிப்ஸ் கேட்டுக்கங்க, வீட்டில் உட்காந்து எல்லாரையும் பாடி அசத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ.